வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரி அன்பான வணக்கம். இந்த வீடியோ எத பத்தி பார்க்க போறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லியிருந்தோம் நடந்து பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட் சப்போர்ட்டும் ரொம்ப முக்கியம்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண மத்தியில் மார்க்கெட்டில் புல்லிஸ் இருக்கும். அதே சமயத்தில் செகண்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஆனால் ஃபஸ்ட் சப்போர்ட் பிரேக் பண்ணது வீக்கு, செகண்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அது வந்து செகண்ட் சப்போர்ட்டுங்க டேவோட லோ, இதுலேருந்து சப்போர்ட் எடுத்து அப்சைடு போகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லியிருந்தோம். மார்க்கெட்டோட ட்ரெண்டே மாறணும்னா நம்ம இந்த தேர்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் சைடு வந்து செல் சைடு போயிட்டு அர்த்தம். அதேபோல் தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் வந்து ட்ரெண்டு மாறுதுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இது வரைக்கும் ட்ரெண்டு மாறல, மார்க்கெட் வந்து ஒரு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. சரி ஓகே, நம்ம இது பார்ப்போம், பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சிருக்கோம். பேங்க் நிஃப்டியும் நம்ம தான் சொல்லியிருந்தோம். இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணால் செகண்ட் வரைக்கும் வர வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். இந்த செகண்டு பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும், அது இந்த ரேஞ்ச் வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிச்சு மார்க்கெட் வந்து செகண்டோட நின்றுடுச்சு. அப்புறம் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணி தான் மார்க்கெட் புல்லிஸ் இருந்திருக்காங்க. ஓப்பனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெசிஸ்டன்ஸ் நியரஸ்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து ஃபால் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம ஆக்சுவலாக அப் சைடு எதிர்பார்த்தோம். மேலே தான் பிரேக் பண்ணோம், இல்லைன்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே சைடு வேஸ் தான் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஒரு ரேஞ்ச் சைடு வேஸ் செட்டப்பாக இருந்துச்சு, அதுக்கப்புறம் இறங்கி இதுக்குள்ளே சைடு வேஸ் செட்டப்பில் தான் முடிச்சிருந்தாங்க. சரி ஓகே, சென்செக்ஸையும் பார்த்துருவோம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். சென்செக்ஸ்லாம் அதான் சொல்லியிருந்தோம், நம்ம ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணால் தான் மார்க்கெட் வந்து அப் சைடுன்னு சொல்லியிருந்தோம். அதுபோல் ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ண செகண்ட் வந்து டேவோட லோ, அதுலேயும் சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு அப்படிங்கிற கொடுத்துருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணாலும் வீக் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். மார்க்கெட் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணி வீக் தான் சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்சுக்குள்ளது, அதுக்கப்புறம் ஒரு ஒரு சைட்வேஸாக கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபால் ரேஞ்ச் வந்து அதுக்கடுத்து மார்க்கெட் வந்து ஒரு பெரிய மூவ் இல்லை. இந்த லோ பிரேக் பண்ண பிறகு தான் ஒரு ஃபால் இருந்துச்சு. சரி ஓகே, நாளைக்கு என்ன வாய்ப்புன்னு நிஃப்டிலேருந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிஃப்டி சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அதை ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஒரு டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் எப்படி பார்த்தாலும் மார்க்கெட் வந்து ஹையை பிரேக் பண்ண முடியல, ஆனால் மார்க்கெட் லோவை மட்டும் பிரேக் பண்ணி என்கல் பண்ணி தான் முடிச்சிருக்காங்க. இந்த ரெட் கேண்டில் லோவை பிரேக் பண்ணுற வரைக்கும் மார்க்கெட் வந்து ஃபால்னு சொல்ல முடியாது. அது வரைக்கும் வந்து ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். வந்து இந்த ஹைக்கும் இந்த லோவுக்கும் இடையில இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு டே கேண்டில் படி. சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி லெவல்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு சொல்லிட்டு. இந்த டே கேண்டில் பொறுத்து இந்த ஹையை பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்சு நம்ம எதிர்பார்க்கலாம். இதையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட் புல்லிஸ். ஆனால் இந்த ஹையை பிரேக் பண்ண முடியல மார்க்கெட்டால். இந்த லோவும் பிரேக் பண்ணல. இந்த லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால்னு சொல்லலாம். இந்த ரேஞ்ச் ஒரு பாக்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2 நாளைக்கு தான் இருக்க வாய்ப்புன்னு தெரியுது இது டே கேண்டில் படி. சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கும் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம்னா 25,220 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தவரைக்கும் 25,276, தேர்ட் வந்து 25,374. அதாவது சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 25,101 அப்படிங்கிற நீங்கள் போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 25,060 அப்படிங்கிற செகண்ட் சப்போர்ட். தேர்டை பொறுத்தளவுக்கு 25,012. சரி ஓகே, என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எப்போ பார்த்தோம்னா இந்த தேர்டு 2 சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் முக்கியம். தேர்டு இது பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட்டில் அந்த டைரெக்ஷன் ஃபிக்ஸ் பண்ணலாம். அது வரைக்கும் மார்க்கெட் வந்து ரேஞ்சு தான். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட் பிரேக் பண்ணுறது செகண்ட்லேருந்து மார்க்கெட் அப்சைடு திரும்புறதுக்கு வாய்ப்பு எவ்வளோ தரம் பார்த்தா இந்த ரேஞ்ச் வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும். அதாவது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பிரேக் பண்ணால் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் தான் போவான். இல்லை ஓப்பனிங்கில் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிச்சுன்னா செகண்டுங்கிற ஸ்ட்ராங்கு. இந்த செகண்ட் பிரேக் பண்ணால் மட்டும் தான் நம்ம மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த செகண்ட் இருக்க தான் வாய்ப்பு இருக்கும் போது செட்டப் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ஒரு கிளியரான இந்த டைரெக்ஷன் தான் அப்படின்னு சொல்ல முடியல. மார்க்கெட் வந்து இந்த இதுக்கும் இருக்கிறதுக்காக, அதாவது செகண்ட் சப்போர்ட்டும் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் இடையில தான் மார்க்கெட் இருக்க வாய்ப்பு. இது ஓப்பனை பொறுத்து தான் நம்ம சொல்லலாம். இல்லை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ்லேயே வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு 6 எடுத்துகிட்டு திருப்பி பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லை மார்க்கெட் ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனால் மார்க்கெட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டுக்கும் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுக்கு இடையில இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். சரி ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பேங்க் நிஃப்டி வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா இதுவும் ஹை பிரேக் பண்ணல, லோ மட்டும் பிரேக் பண்ணி வந்திருக்கு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியான்னு பார்த்தோம்னா இந்த ரெட் கேண்டிலோட லோ தான். அதாவது 56,594 அப்படிங்கிறது தான் 56,600 தான் ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். இப்போ 200 பாயிண்ட்ஸ் இறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உடைச்சா மட்டும் தான் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். அதேபோல் இந்த ஹையை பிரேக் பண்ண மாதிரி தான் மார்க்கெட்டில் நம்ம புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். அதுக்கிடையில் மார்க்கெட் வந்து ஹைக்கும் லோவுக்கும் இடையில இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். ஹை பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 52,250, லோ பார்த்தீங்கன்னா ஒரு 600 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதில் பிரேக் அவுட் எந்த பக்கம் நடக்குதோ அந்த டைரெக்ஷன் தான் மார்க்கெட் மூவ் இருக்கும் இது டே படி. சரி ஓகே, இதை நம்ம 15 மினிட்ஸில் பார்ப்போம் அது என்ன மாதிரி லெவல்ஸ் இருக்க வாய்ப்புன்னு. இப்போ பார்த்தோம்னா ட்ரெண்ட் லைன் ஒன்று மேலே இருந்து இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி தான் இன்றைக்கி டே கேண்டில் போட்டாங்க. இப்போ நேற்றே பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக் பண்ணி ஸ்பின்னிங் டாப் போட்டு இந்த ஹையை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்த்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து ஹையை பிரேக் பண்ணல. மறுபடியும் இந்த இடத்துல ஹையை பிரேக் பண்ண பட்சத்திலே மார்க்கெட் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இந்த ஹை கிடையாது, இந்த ஹையை பிரேக் பண்ணாலே மார்க்கெட்டில் புல்லிஸ் எதிர்பார்க்கலாம். இது டே படி. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட், இது உடைச்சக்கூடாது. இந்த இடத்த உடைச்சா மார்க்கெட்டில் நம்ம அடுத்தது ஃபால்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம்.
ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா 57,039 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசன்ஸ் இருக்குது. செகண்டை பொறுத்தளவுக்கு 57,103. தேர்ட் வந்து இன்றைக்கி போன ஹை தான் 57,292. சரி, ஓகே. சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா இன்றைக்கி போன லோ தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 56,780ங்கிறது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 56,707. தேர்டை பொறுத்தளவுக்கு 56,594 அப்படிங்கிறது ரீசெண்டாக போன ஒரு சிங்கிள் லோ. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வைப்போம்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோ ஜோன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது கீழே எல்லோ ஜோன் இருக்குது, மேலே எல்லோ ஜோன் இருக்குது. இதுக்கு இடையில இருக்க வரைக்கும் மார்க்கெட் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இந்த எல்லோ ஜோன் எந்த டைரக்ஷன் பிரேக் பண்ணால் அந்த டைரக்ஷனில் போகிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். அதெல்லாம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த எல்லோவுக்கும் இந்த எல்லோவுக்கும் இடையில இருக்க தான் வாய்ப்பு. ஒருவேளை இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் ஃபால் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த இடம் ஸ்ட்ராங் சப்போர்ட். அதாவது மூணுலையுமே தேர்டு நம்ம நிஃப்டியில் சொல்லியிருக்கோம். தேர்டை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டில் புல்லிஸு. இப்போ நாளைய மார்க்கெட்லாம் வந்து ஒரு ரேஞ்சு தான். இதுக்குள்ளே இருந்து எந்த டைரக்ஷனில் பிரேக் பண்ண போகிறாங்கிறது நாளைக்கு தான் நமக்கு தெரியும். அது ஒரு வேளை இந்த டைரக்ஷன் பிரேக் பண்ணி இந்த பிரேக் கொடுத்தாங்கன்னா அப்சைட் நம்ம எதிர்பார்க்கலாம். அது லோ பிரேக் பண்ணால் ஃபால். இல்லைனா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் பண்ணிட்டு வர மாதிரி தான் இருக்கும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரேஞ்சு மார்க்கெட் தான் நாளைய மார்க்கெட்டும். அதுலேருந்து ஸ்ட்ராங்னு பார்த்தோன்னா இந்த எல்லோ இதை பிரேக் பண்ணால் இது பிரேக் பண்ணுறது வாய்ப்பு உண்டு. அதுபோல் இதை பிரேக் பண்ணாலும் கீழே பிரேக் பண்ணுறது வாய்ப்பு உண்டு. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி சென்செக்ஸ் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் சென்செக்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிவிடுவோம். இப்போ டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் டே கேண்டில் வச்சிருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஹையை பிரேக் பண்ணல. நேற்று ஹையை பிரேக் பண்ணல. ஆனால் லோவை மட்டும் பிரேக் பண்ணியிருக்கு. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த லோவுக்கும் இந்த ஹைக்கு இடையில இருக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ப்பு அதிகம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அதுதான் அந்த டைரக்ஷன் மூணுலேயுமே ஒரே செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. எப்போ வந்து இந்த மேலே ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். இந்த தேர்டை பிரேக் பண்ணி அடுத்த மேஜர் இதாக இருக்கும். இந்த டைரக்ஷன் பிரேக் பண்ணி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சாக இருக்கும். இதை வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 83,500 பிரேக் பண்ணால் அடுத்த 3000 பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த செட்டப்பை பிரேக் பண்ணால் தான் அடுத்த எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அந்த மாதிரி செட்டப் தான் இருக்குது. ஆனால் இந்த லோவை பிரேக் பண்ணும்போது மார்க்கெட்டில் ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஆனால் கொஞ்சம் வாய்ப்பு கம்மி தான். இது பிரேக் பண்ணான்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸில். ஃப்ரெண்ட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட் ரெசன்ஸ் பார்த்தோம்னா 82,497 அப்படிங்கிறது ஃபஸ்ட் ரெசன்ஸாக இருக்கும். செகண்டை பொறுத்தளவுக்கு 82,589 அப்படிங்கிற செகண்ட் ரெசன். தேர்டை பொறுத்தளவுக்கு 82,858. இது டேக்கு மேலே வரும். அதுபோல் சப்போர்ட் எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு டேவோட தான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். 82,219. செகண்ட் வந்து 82,166. தேர்ட் வந்து ரீசெண்டாக போன சிங்கிளோ 82,010. சரி, ஓகே. இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் எப்போ பார்த்தோன்னா கிட்டத்தட்ட இது பேங்க் நிஃப்டி தான். இது எல்லோ ஜோன் செட்டப் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த எல்லோ ஜோன் எந்த டைரக்ஷனில் பிரேக் பண்ணால் அந்த டைரக்ஷன்லாம் போக வாய்ப்பு. அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த எல்லோ ஜோனுக்கு இடையில மார்க்கெட்டுக்கு வாய்ப்பு ஃப்ரெண்ட்ஸ். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த செகண்ட் சப்போர்ட்டு ஸ்ட்ராங்கு, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்ட்ராங்கு. இது பிரேக் பண்ண பட்சத்தில் அடுத்த ஸ்ட்ராங் இந்த இடம் வந்துடும். ஆனால் ஒரு ரேஞ்ச் இருக்கும். இது பிரேக் பண்ணால் நம்ம வந்து என்ட்ரிக்குன்னு பார்த்தோம்னா இந்த பிரேக் பண்ணால் இந்த மூவ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இந்த இடத்துல இது பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்ச் வரைக்கும் இறங்க வாய்ப்பு. இந்த இடத்துல இருக்கும்போது என்ன டைரக்ஷனுங்கிறது அப்பப்போ இல்லை சிங்கிளோ வச்சா நம்ம வந்து முடிவு பண்ணலாம். அது நாளைக்கு லைவில் ஏதோ வாய்ப்பு இருந்தால் மெசேஜ் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.